ஹாய் ஆல், பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு வீடியோவில் வந்து எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் யூடியூப் சேனலில் வந்து ஆரம்பிச்சிட்டு எனக்கு வியூஸ் வர மாட்டேங்குது, என்னோட சேனல் க்ரோ ஆக மாட்டேங்குது, எனக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ வீடியோ போட்டாலும் எனக்கு வந்து வியூஸ் வர மாட்டேங்குது, நான் யூடியூப் சேனலே விட்டுலான் இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து லைவில் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நேற்று நான் லைவ் வந்திருந்தேன். அந்த லைவ் நிறைய பேர் கேட்டவுடனே எனக்கே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. சரி, இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுப்போமே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு சஜஷன் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா அவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய சேனலில் வர வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ரைட்டு. இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் ஒரு கேட்டகரியை செலக்ட் பண்ணி வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் வந்து ஆரம்ப காலத்தில், அதாவது நான் வந்து ரொம்ப பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஏதாவது 10 மாதத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியாமல் தான் நான் ஆரம்பித்து போக 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 தனக்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அப்ளிகேஷன் ரிவ்யூ போட்டேன். அப்ளிகேஷன் ரிவ்யூ சேனலை பார்த்துட்டு தான் நான் வந்து யூடியூப்கே வந்தது. ஓகேங்களா. ஸோ நம்ம அப்ளிகேஷன் ரிவ்யூ பண்ணுவோன்னு சொல்லி நான் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பருப்பு வேலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. 10 வியூஸு 15 வியூஸு. அந்த 10 வியூஸில் வந்து 8 வாட்டி வந்து நானே பார்த்துருவேன் வீட்டிலேயே. ஸோ ரொம்ப மோசமாக இருந்துச்சு. என்னடா, கிட்டத்தட்ட 50 வீடியோ போட்டேங்க, 50 வீடியோலையும் வந்து வியூஸ் வரலை. சரி, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ இது பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து வியூஸ் வர்றதுக்குனா என்னென்ன செய்யணும், என்ன பண்ணலான்ற வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு மைண்டில் ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன நம்ம இவ்வளோ தேடுறோமே, நமக்கு தேடுற போது இன்னொரு ஆள் வீடியோ நம்ம பார்க்குறோமே. ஸோ அவங்க சொல்கிற கருத்துக்கள் நான் வந்து ஹிந்தியில் தான் தேடுறேன். தமிழில் வந்து யூடியூப் டிப்ஸ் சொல்கிறதுக்கு வந்து ஆள் வந்து ரொம்ப கம்மி. நான் பார்த்த வரைக்கும் 1-2 பேர் தான் பார்த்துருக்கேன். மற்றபடி யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் சம்பாதிக்க முடியாது, வியூஸ் வராது. ஸோ அதனால தான் இந்த ஜாப்பில் வந்து யாரும் இருக்கிறது கிடையாது. ஸோ ஹிந்தியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் அவங்கள பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பார்த்துட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு நான் யூஸ் பண்ணுவேன். நான் என்ன இதே இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஆரம்பித்தேன். இன்ஃபர்மேஷன் கொடுக்க என்ன பாச்சுன்னு கேட்டேன், நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. நான் வெளியே தேடி கொண்டு வரேன் பார்த்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஸோ வேறு வழி இல்லாமல் இந்த யூடியூப் டிப்ஸு கொடுக்குற சேனல் வந்து நான் லாக் ஆகியிருக்கேன். ஆனால் என்னோட பேஷன் என்ன கேட்டிங்கன்னா, என்னோட பேஷன் வந்து விளாகு வீடியோ எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட பேஷனை வந்து இதில் நான் அடிக்கடி டெய்லி போட்டேன்னா பார்க்க ஆள் வர மாட்டேன். பார்க்க மாட்டேன். ஏன்னா என்னோடய சேனல் இருக்குது எல்லாமே வந்து யூடியூபர்ஸ். ஸோ அவங்களுக்கு நான் விளாக் வீடியோ போட்டேன்னா லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் யூடியூப் டிப்ஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த யூடியூப் டிப்ஸ்லேயே வந்து நல்ல வியூஸ் வருது ஓரளவுக்கு. மேலே 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 சக்ஸஸ் ஆகிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான். ஸோ இந்த மாதிரி அடித்து பிடிச்சி ஒரு ரூட்டை பிடிச்சி நான் போய்கிட்டு இருக்கேன். ஆனாலும் வந்து இந்த ரூட்டில் எனக்கு கிடைக்கிற சப்ஸ்கிரைபரும் வியூஸ் வந்து கம்மி தான். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து யூடியூபர்ஸ் கம்மி. யூடியூபர்ஸ் வளராமல் இருக்கிறதுக்கு காரணமும் வந்து இதுதான். சரி, உங்களுக்கு சொல்யூஷன் நான் கொடுக்குன்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற யூடியூப்பில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவை பற்றி, என்டர்டைன்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன வீடியோஸ் போட்டாலும் வந்து அது வந்து மேலே தான் இருக்கும். ஸோ நான் உங்களை யூடியூப்பில் வந்துட்டு அந்த வீடியோ போடுங்க நான் சொல்ல வரல. உங்கள்கிட்ட என்ன பேஷன் இருக்கோ அதை மனசுக்குள்ளே வச்சுங்க, அதை பின்னாடி கொண்டு வாங்க. ஓகேங்களா. இப்போதைக்கு உங்களுக்கு தேவை என்ன, வியூஸ் சப்ஸ்கிரைபர் அதிகம் தேவைங்கும் போது நீங்கள் எந்த சேனல் வச்சுருந்தாலும் டெக் சேனல் வச்சுங்க, சமையல் எது இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அந்த சேனலில் உங்களுக்கு வியூஸ் கிடைக்கல, மேலே க்ரோ ஆகலைன்னா அந்த சேனலை அப்படியே விட்டுருங்க. அந்த சேனலை விட்டுருங்கன்னா அந்த வீடியோஸ் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டு இண்டஸ்ட்ரியில் அப்படியே விட்டுட்டு அதே சேனலில் வந்து ட்ரெண்டிங்கில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதை பற்றி நீங்கள் வீடியோ போடுங்க. நீங்கள் ஃபேஸ் கேம் வீடியோ பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா நான் சொல்கிற சொல்யூஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவகுமார் செல்ஃபி எடுத்தார்,
நம்மளோட இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கலாம் 1000ல் ஒருவன், செல்வராகவன், அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் மகள் வாயாடி பெத்த பிள்ளை அந்த பாட்டுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி சொர்ணாக்கான ஒரு சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு அம்மாடி அதுக்கு கிடைக்கிற வியூஸ் இருக்கு. அம்பானிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, மோதிக்கு அதான் ஆகிப்போச்சு, என்னென்னமோ வந்து வீடியோ போட்டாங்கன்னா ஒரு வழியாக அடித்து பிடிச்சிட்டு அதுக்கு வியூஸை பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் கிடக்கும். நமக்கு பார்க்கும்போது வாயு எல்லாம் எரியும். ஐயோ, நம்ம இப்படி கஷ்டப்பட்டு மக்களுக்கு தேவையான நியூஸ் கொடுக்க பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. உங்களை வந்து ஒரு சொர்ணாக்கான்ற ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு வீடியோ போனால் அந்த புள்ள ஒன்றுமே சும்மா பேசும், அவ்வளோதான். அதை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 345K என்னென்னமோ அதை பார்க்கும்போது எனக்கு தலை சுற்றும். ஸோ நான் ஏன் இதை மாதிரி வீடியோ போடக்கூடாதுன்னு அப்படின்னு நீங்கள் என்னை கேள்வி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி முண்டக்கண்ணு ஒரு சேனல் ஆரம்பித்து வச்சுருக்கேன். அந்த சேனல் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போய் பண்ணி வச்சுங்க. ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து நிறையா கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் இப்போ என்னோடய சேனலில் இந்த பிரைன் மாஸ்க் வந்து ஓரளவுக்கு மேலே வந்துருச்சு, பேசிக் ஸ்டெப்பை முடிச்சிருச்சுன்னு வச்சுங்க. அதனால் நான் வந்து இந்த சேனலை விட்டு போக தேவை கிடையாது. 1000 வாட்ச் ஹவர்ஸு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்காம 1000 சப்ஸ்கிரைப் கிடைக்காம அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ரெண்டிங் வீடியோஸை போடுங்க. மதன் கோரி போட வைப்பாங்க, ட்ரெண்டிங்கில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் எங்கேயும் மேலே வந்துடுவீங்க. மேலே வந்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மஜா தான். அதனால் வந்து மேலே வர்றதுக்கு உண்டான வழியை பாருங்கள். வைரல் வீடியோ போடுங்க, சினிமா நியூஸை பற்றி போடுங்க. யூடியூப்லலாம் வந்து இப்போது நல்லதுக்கு வேலை கிடையாது, நல்லதுக்கு வேலை இருக்குது. உங்களோட டேலண்ட்டை வந்து ஒரு சேனல் நீங்கள் மேலே வந்துட்டு, அதாவது ஜெயிக்க போகிறோன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் ஜெயிச்சுட்டு சொன்னால் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்குருவாங்க. அதனால் ஒரு சேனல் வந்து மேலே கொண்டு வாங்க. மேலே கொண்டு வந்துட்டு உச்சத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட டேலண்ட்டுக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு உங்கள்ட்ட என்ன மனசுக்குள்ள என்ன அந்த சேனலில் வந்து நீங்கள் ஆரம்பிங்க. அதுக்கு வந்து மெயின் சேனல் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த சேனலுக்கு எவ்வளோ ஆள் வராங்கன்னு. ஸோ வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சி நான் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் அடிக்கடி போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிரைன் வாஷ் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.